ஹாய் கேலரி. இன்னைக்கு சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் பேட்டர்ன் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத அது பிகினிங்லேருந்து பார்க்க போகிறோம். நெக்லைன் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் எந்த பேட்டர்னும் வந்து ட்ரா பண்ணலை, ட்ராயிங் யூஸ் பண்ணலை. இந்த மாதிரி சின்னதாக ஒரு பேட்டர்ன் வந்து எனக்கு வேணுங்கிற மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக வந்து ரஃபாக வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நெக்லைனை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 லேயராக வந்து ஒர்க் பண்ணிட போகிறேன். அப்புறம் வந்து இது எவ்வளோ இருக்கோ அந்த ஸ்பேஸை வந்து ஜட்ஜ் பண்ணிவிட்டு என்ன ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிறேன். இப்போது இந்த பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி இங்கே ஃபில்லிங் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். அப்புறம் ஸ்டோன் செயின் பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃபஸ்ட்டு த்ரெட் அட்டாச் பண்ணிவிட்டேன். அட்டாச் பண்ணிவிட்டு டபுள் கலர் லோட் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு வரேன். இப்போ இதுக்கு வந்து பிங்க் கலரும் கோல்ட் கலரும் யூஸ் பண்ணி லோட் ஸ்டிச் வந்து போட்டு வரேன். இது கிறிஸ் கிராஸாக வர டபுள் கலர் லோட் ஸ்டிச்சை வந்து போட்டுட்டு வரேன். இந்த பிங்க் கலர் இவ்வளோ தூரம் முடியுது இல்லையா, இந்த அளவுக்கு வந்து இப்போது கோல்டில் வந்து ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். நார்மலாக நம்ம கொடுக்குற லோட் ஸ்டிச் தான் கிறிஸ் கிராஸாக ஃபில் பண்ணுறோம். இந்த பிங்க் கலர் வந்து கம்ப்ளீட் ஆன இவ்வளோ தூரம் வந்திருக்கு இல்லையா, இவ்வளோ தூரம் வந்து இந்த கோல்ட் கலரில் வந்து இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த பிங்க் கலரில் ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த ஃபில்லிங் வந்து இவ்வளோ தூரம் வந்து போட்டாச்சு. டேர்னிங்கில் எப்படி கொண்டு வரணும்னு பார்ப்போம். டேர்னிங்லேயும் சேம் இதே டைப்லேயே வந்து கொண்டு போயிருக்கேன். எந்த சேஞ்சஸுமே வந்து செய்யலை. இப்போது இங்கே ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் வந்து நெக்கோட டேர்னிங்லேயும் வந்து கொண்டு வரணும். இப்போது இவ்வளோ தூரம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, சேம் இதே மெத்தடில் தான் வந்து இப்போது இங்கேயும் வந்து நம்ம டேர்ன் பண்ணுறப்பையும் வந்து கொண்டு போகிறோம். ஸோ ஒரே அளவு கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து டேர்னிங் வந்து இருக்கும். இந்த ஃபில்லிங் வந்து கொடுத்ததும் ரெண்டு சைடும் வந்து பீட் வச்சுருக்கேன். ரெண்டு பக்கமுமே வந்து பீட் வச்சுட்டே வரேன்.
ஸோ கரெக்டாக அந்த எட்ஜஸை ஒட்டி பார்டரில் வந்து பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் செயின் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த பீட் வச்சுட்டு ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போது ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு தடவை பைப்பிங் த்ரெட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அட்டாச் பண்ணிவிட்டு பீட் ஃபில்லிங் வந்து கொடுக்குறேன். இந்த பீட் ஃபில்லிங் வந்து நான் சின்ன இதுவாக வந்து வச்சுருக்கேன். அதாவது ஃபில்லிங் பண்ணுற சைஸஸ் வந்து 3 பீடு கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் தள்ளி தானே வருது நமக்கு. இங்கே கொடுக்குறோன்னா நம்ம 5 பீடு கூட வச்சு கொஞ்சம் திக்கான ஃபில்லிங்காக கொடுக்கலாம். இங்கே கூட அதனால தான் வந்து சிங்கிள் த்ரெட் வச்சோம். ஏன்னா இந்த மாதிரி 2-3 ஃபில்லிங் வரும் நடுவில். அதாவது ரொம்ப இது வந்து ஃப்ளாட்டாக ரொம்ப ஃபில்லிங் வந்து நெருக்கமாக வருது அப்படிங்கிறப்ப ரொம்ப எம்போஸ்டாக இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் ஒரு த்ரெட் தான் போட்டிருக்கேன். இல்லை நல்லா எம்போஸ்டாக வேணும்னா நீங்கள் 2-3 த்ரெட் வந்து வச்சுக்கலாம். இப்போது இந்த ஏரியாவில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்கிறேன். இந்த கோல்டு கலர் குந்தனும் பிங்க் கலர் குந்தன் 2 குந்தன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த சென்டரில் கொடுத்துட்டு இந்த எட்ஜஸில் வந்து இதே மாதிரி இதே பீடை வந்து வச்சுட்டு இந்த குந்தன் அட்டாச் பண்ணிவிட்டு இதை சுற்றி வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த பீட் ஃபில்லிங்கை பார்த்துட்டு அப்புறம் இந்த ஒர்க்கை பார்ப்போம். இப்போ தேர்ட் ஸ்டெப்பு ஃபுல்லாக வந்து பீடும் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஏரியா இந்த ட்ரையாங்கிள்ஸ் மாதிரி வர்ற ஏரியாவில் குந்தன்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி இந்த லாஜிக் வந்து வச்சுருக்கேன்னா எனக்கு இந்த ப்ளவுஸோட கலரில் இப்போ பிங்க் கலர் வந்து உங்களுக்கு டாமினண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இது ஒரு மாதிரி க்ரீன் கலர் கோல்டிஷ் க்ரீனாக இருக்குது. இதுலேயே கோல்டு கலர் ரொம்ப டாமினண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு அவ்வளோ பிரைட்டாக இருக்காது. அதனால் பிங்க் வந்து டாமினண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ இந்த கோல்டு கலர் குந்தன் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை சுற்றி வந்து பிங்க் கலரில் நாட்ஸ் போட போகிறோம். பிங்க் கலர் குந்தன் வச்சுருக்கிற இடத்துல கோல்டு கலரில் நாட்ஸ் போட போகிறோம். ஸோ பிங்க் கலர் நிறையா வர மாதிரி இருக்கணும்னு கோல்டு கலர் குந்தன் வந்து ரொம்ப வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு இந்த ட்ரையாங்கிளில் இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு இந்த குந்தனை சுற்றியும் பீட் கொடுத்துருக்கேன். எட்ஜில் ரெயின்ட்ராப் ஷேப்பு பேர்ல் பீடு ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதை இந்த எல்லா இடத்துலையுமே வந்து சேம் இதை அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுறத இப்போ பார்க்கலாம். இந்த எட்ஜிங்கில் வந்து கரெக்டாக வந்து பீட்ஸு கொடுத்துருக்கேன். ட்ரையாங்கிள்ஸில் பீட்ஸ் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த குந்தனை சுற்றியும் வந்து சென்டரில் வச்சுருக்கிற குந்தனை சுற்றியும் வந்து பீட்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு சும்மா இந்த இதை பார்த்தீங்கன்னா ஓரளவு கம்ப்ளீட்டான லுக் மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பிகினிங்கில் போடுறவங்களா இருந்தால் இதோடவே வந்து ஓகே இது வந்து கம்ப்ளீட்டட் மாதிரி தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு இதிலே வந்து ஒரு ஸ்டெப்பு ஜாஸ்தி. அதாவது இந்த கரெக்டாக இந்த பீடோட எட்ஜில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பீடோட எட்ஜில் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே நீங்கள் பார்த்ததுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு லைன் வந்து
கோல்டு கலர் த்ரெட் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஃபினிஷிங் கொண்டு வரணும். இப்போ நீங்கள் நார்மலாக பார்க்குறப்பவே உங்களுக்கு ஃபினிஷ்டு மாதிரி தானே தெரிஞ்சிச்சு. ஆனால் இதே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரெக்டாக வந்து அதை சுற்றி வந்து இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கும் வந்து கொண்டு வரப்போ உங்களுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலான லுக் வந்து வரும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ப்ரொஃபஷ்னல் ஃபினிஷிங் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் இந்த குந்தன் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா என்னென்ன ஒர்க்கு அதை சுற்றி பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் குந்தனோட எஃபெக்ட் வந்து இருக்கும். இப்போது இங்கே வைக்கிற குந்தனோட சுற்றி வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ அதே வந்து சென்டரில் வைக்கிற குந்தனை சுற்றி எக்ஸ்ட்ரா ரொம்ப ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை இப்போ பார்க்கலாம். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை பார்ப்போம். இப்போது இந்த ட்ரையாங்கிள்ஸ் முடித்ததும் இப்போ இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்ஸில் ஃபில்லிங் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கோல்டு கலர் குந்தன் வச்சுருக்கிற இடத்துல பிங்க் கலர்லேயும், பிங்க் கலர் குந்தன் வச்சுருக்க இடத்துல கோல்டு த்ரெட்லேயும் வந்து நாட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே கரெக்டாக வந்து அந்த கேப் வந்து இல்லாமல் ஃபில் பண்ணணும். இது ரொம்ப சிம்பிளான ஃபில்லிங் தான். இப்போயும் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுக்குற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கேப் இல்லாமல் ஃபில் பண்ணோன்னா நல்லா அழகாக இருக்கும். இப்போ நான் போடுற மெத்தட் வந்து எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தோணும். அதனால் நான் இந்த மெத்தடில் தான் வந்து ஃபில்லிங் வந்து கொடுப்பேன். உங்களுக்கு நான் சிங்கிள் ஹேண்டில் எப்படி ஃபில்லிங் போடணும்னு வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மெத்தடும் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மெத்தடில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஃபில் பண்ண முடியுதுன்னு பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். எனக்கு இந்த 2 கையிலையுமே வந்து இந்த மாதிரி ஃபில்லிங் பண்ணுறது தான் வந்து ஈஸியாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று ஒன்று வந்து ஈஸியாக தோணும். இந்த மாதிரி கரெக்டாக அந்த நம்மளோட ட்ரையாங்கிளோட லைன்லேயே வந்து வரேன். சுற்றி ஒரு வருஷம் அந்த ட்ரையாங்கிளில் போட்டு அப்படியே ஃபில்லிங் கொடுத்துட்டே வர வேண்டியது தான். 8 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட்டு யூஸ் பண்ணுறேன்னா இந்த த்ரெட்டோட அளவும் நம்மளோட இஷ்டம் தான். எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபில்லிங் பண்ணிட்டு வரப்போ கரெக்டாக இந்த ஷேப்பிங்கில் வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்து முடித்ததும் இந்த வாட்டத்துலேயே வந்து ஃபில் பண்ணிகிட்டே வர போகிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு ரெகுலரான ரோவில் அப்படி ஃபில் பண்ணுங்கள். இப்படி வச்சிங்கன்னா இந்த மாதிரி, இல்லைன்னா இந்த மாதிரி ஃபில் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரே மாதிரியான ஆங்கிளில் வந்து ஃபில் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். ரேண்டமாக போட வேண்டாம். அதாவது அங்கங்கே ஒன்று ஒன்று ஃபில் பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்காது, எப்படியும் கேப் வந்துடும். அதனால் வந்து ஒரு வரிசையாக வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா கேப் இல்லாமல் உங்களுக்கு ஃபில் பண்ண முடியும். இப்போது இந்த இதில் வந்து ஒரு தடவை வந்து இந்த முக்கோணம் வந்து போட்டேன். இப்போ செகண்ட் டைம் வந்து வந்துட்டுருக்கேன். அதே மாதிரி அதே ஆங்கிளில் வர்றேன். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டைலில் வந்து ஃபில் பண்ணுறப்போ முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம எங்கெங்கே கேப் விடுறோமோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நெருக்கமாக பார்த்து போட்டுகிட்டே வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட் ரோவில் கொஞ்சம் கேப் வருது, அங்கே ஒன்று போட்டுட்டு அப்புறம் இப்போ செகண்ட் ரோவில் போகிறேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் வந்து பண்ணிகிட்டே வந்துடலாம்.
முடிஞ்ச வரைக்கும் கேப் இல்லாமல் ஃபில் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஜரி த்ரெட்டில் வந்து நாட்ஸ் போட்டுட்ருக்கோம். இதில் நாட் போடுறப்ப இந்த ஜரி த்ரெட் வந்து உங்களுக்கு திக்கான ஜரி த்ரெட்டில் வந்து போட வராது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக இருக்கிற ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இப்போ இந்த சில்க் த்ரெட் வந்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப லென்த்தாக வந்து எடுக்க வராது. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓரளவு மீடியமான லென்த்துக்கு எடுத்துக்கோங்க. நான் இது கொஞ்சம் நீங்கள் மீடியமான லென்த்தில் எடுத்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா சிக்காகும், எடுக்கிறப்ப சிக்காகும். ஆக்சுவலாக போடுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக வந்து வந்துடும். கொஞ்சம் ஒரு 2-3 நாட் போடுறப்பவே வந்து இந்த மாதிரி ஒன்று சேர்ந்துடும். அப்புறம் உங்களுக்கு சிக்காகாது. ஆனால் எடுக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நார்மல் லென்த்தில் எடுத்திங்கன்னா அப்புறம் நீங்கள் நாட்ஸ் வந்து ஈஸியாக வந்து போடலாம். ஸோ சேம் அதே லாஜிக்கில் தான் இதையும் வந்து ஃபில் பண்ணுறேன். ஒரு வருஷன்னு எடுத்தோன்னா அந்த வருஷப்படி நம்ம ஃபில்லிங் பண்ணிகிட்டே வந்தோம்னா நீட்டாக இருக்கும். ஸோ இதே மெத்தடில் ஃபுல்லாக வந்து இப்போ ஃபில்லிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவோம். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் முடித்ததும் இப்போ சென்டருக்கு வந்தாச்சு. சென்டரில் வந்து உங்களுக்கு ஒரு குந்தன் வந்து வச்சுருக்கேன். இந்த பெரிய குந்தன் வச்சு அதை சுற்றி வந்து ஒரு லைன் பீட் கொடுத்துட்டு இன்னொரு லைன் வந்து ஸ்டோன் செயின் வச்சுருக்கேன். இப்போது இங்கே நெக்குக்கெலாம் எப்படி நம்ம ஃபில்லிங் போடுவோமோ அதே டைப்பில் இந்த பைப்பிங் த்ரெட் வந்து லே பண்ணுறேன். இங்கே நான் சாட்டின் ஃபில்லிங் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ கரெக்டாக அதை சுற்றி வந்து பைப்பிங் த்ரெட் வந்து லே பண்ணி இப்போது சாட்டின் ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதுலேயும் வந்து பிங்க் கலர் வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரேன். இந்த த்ரெட் வந்து லே பண்ணிவிட்டு இப்போ இந்த சாட்டன் ஃபில்லிங் முடித்ததும் அதுக்கு ஒட்டி வந்து திருப்பியும் இன்னொரு ரவுண்டு பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த சாட்டன் ஸ்டிச்சோட எட்ஜில் பீட்ஸ் வந்து வரணும். பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்ததும் இதை சுற்றி வந்து குந்தன்ஸ் கொடுக்க போகிறோம். கோல்டு கலர் குந்தன்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போது ஃபுல்லாக வந்து குந்தன் வந்து வச்சுட்டேன். குந்தனை சுற்றி இந்த பீட்ஸும் வந்து வச்சேன். இப்போது இதில் வந்து இப்படியே வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கேன். கரெக்டாக அந்த பீடு இந்த இதெல்லாம் வர்ற வரைக்கும் இந்த அவுட்லைன் வந்து போட்டுக்கலாம். அவுட்லைன் வந்து ஃபுல்லாக வந்து பீட்ஸ்லேயே வந்து வைக்க போகிறேன். கரெக்டாக அந்த குந்தனை ஒட்டி வர்ற மாதிரி சுற்றி ஒரு லைன் வந்து பீட்ஸ் வந்து கொடு. இப்படி வந்து சுற்றி வந்து பீட்ஸ் கொடுத்துருவோம். இப்போது இந்த லைன் கொடுத்ததும் இவ்வளோ தூரம் வந்து திருப்பியும் பைப்பிங் த்ரெட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த நெக்லைனில் எப்படி பீட் வந்து 3 பீடாக வச்சு ஃபில் பண்ணமோ சேம் டைப்பில் இப்போது இவ்வளோ தூரத்துக்கு மட்டும் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு அந்த சாந்தினி பில்லா ஸ்டைலில் வந்து ஃபில்லிங் வந்து வந்துடும். இந்த கேப்பில் வந்து கோல்டு கலர் த்ரெட்டில் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்து ஃபில்லிங் பண்ணிட போகிறேன். ஏன்னா இந்த கேப் வந்து இல்லாமல் இருக்கணும்னு பார்க்குறேன். ஸோ இது ஃபுல்லாக வந்து இங்கே ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து கோல்டு கலரில் கொடுக்க போகிறோம். இப்போது இங்கே நெக்கில் எப்படி வந்து 3 பீடு வச்சு ஃபில் பண்ணோமோ சேம் ஸ்டைலில் 3 பீடு வச்சு க்ராஸாக அவ்வளோ தூரம் வந்து ஃபில்லிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நெக்கில் எப்படி ஃபில் பண்ணோமோ அதே மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுவோம். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து உள்ளே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவுட்டர் லேயரில் பிங்க் கலர் போடுறேன். உங்களுக்கு அப்போ தான் வந்து அந்த பிங்கோட எஃபெக்ட் வந்து இருக்கும். இந்த பிங்க் கலர் கொடுத்ததுக்கப்புறம் கீழே மட்டும் வந்து பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த அவுட்டர் லேயரில் ஃபஸ்ட்டு பிங்க் கலர் வந்து கொடுத்துட்டு ஒரு லேயர் வந்து ஜரி த்ரெட் கொடுத்து இந்த சாந்தினி பில்லா டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட போகிறேன். பிங்க் கலர் வந்து இப்போ போட்டு முடித்ததும் ஜரியில் வந்து அவுட்டர் லைனில் இன்னொரு லைன் வந்து செயின் ஸ்டிச் போடுறேன். ஸோ செயின் ஸ்டிச்சு இன்னொரு லைனும் போட்டுட்டு அப்புறம் கீழே வந்து இப்போது ஒயிட் பால் வந்து வைப்போம். நெக்ஸ்ட்டு இப்போது ஒரு கோல்டு பீடு கொஞ்சம் பெரிய சைஸ் பாலாக வந்து எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டு கொடுக்குறனால கொஞ்சம் பெரிய சைஸ் பால் சென்டர்லேருந்து வச்சுட்டே வரேன். கொஞ்சம் கேப் கொடுத்து 2 சைடும் வந்து இப்போது பேர்லும் வந்து ஃபில் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணது வந்து பார்க்குறீங்க. இந்த ஃபுல்லாக இந்த சாந்தினி பில்லா டிசைனும் வந்து கீழே ஃபுல்லாக பேர்ல்ஸ் கொடுத்து அட்டாச் பண்ணிட்டேன். இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ் வச்சு சிம்பிளாக போடுற பேசிக் ப்ளவுஸ் டிசைனு ஆரி ஒர்க்கில். இப்போது நீங்கள் பார்த்தது வந்து ரொம்ப பேசிக்கான டிசைனு. பிகாஸ் நம்ம எந்த ட்ரேஸும் யூஸ் பண்ணலை, அதே மாதிரி ரொம்ப நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் வச்சு தான் வந்து போட்டிருக்கோம். எஸ்பெஷலி ஜர்தோஷி அந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எந்த திங்ஸும் யூஸ் பண்ணாமல் சிம்பிளான ஒரு ப்ளவுஸோட ஒர்க் அவுட் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோடய கிளாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் உங்களுக்கு. இந்த பேசிக்காக வந்து ப்ளவுஸ் நெக்லேருந்து ஹெவியான ஒர்க்கு எப்படி போடணும் அப்படிங்கிற வரைக்கும் இப்போ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கைட் பண்ணணும், அதே மாதிரி என்னோடய கைடன்ஸ் உங்கள் ஆன்லைன் கிளாஸஸ்லேயும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கீழே உங்களுக்கு வர நம்பரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.